ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 3வது 4வது வசனம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த அதிகாரத்திலே முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். இஸ்மவேலர்கள் போத்திபார் என்கிற ஒரு மனுஷனுக்கு அவனை வித்துட்டாங்க. இப்போ அந்த போத்திபாருடைய வீட்டில் வர்ற, நன்றாய் கவனிங்கள், அந்த போத்திபாருடைய வீடு அவனுக்கு ரொம்ப புதுமையா இருக்குது. அந்த வீட்டில் அவன் விருந்தாளியா வரல, அந்த வீட்டில் அவன் வேலைக்காரனாய் வருகிறான். இதற்கு முன்பாக அவனுடைய வீட்டில் அவன் விருந்தாளியை போல இருந்தான். யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த யோசேப்பின் மேல அவர் ஒரு தனி கவனம் வச்சிருந்தாரு. அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு அவனுக்கு அழகு பார்த்தவர் தான் அவருடைய அப்பா. ஆனா அப்படி ஸ்பெஷலாய் வைக்கப்பட்டவன் இப்போ அடிமையாக வருகிறான். நீங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன். திடீர்னு ஒரு ரொம்ப நல்லா இருந்த நீங்க இப்போ ரொம்ப நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருந்த ஒருத்தங்க இப்ப அடிமையாய் மாற்றப்பட்டு எஜமானனா இருந்த நீங்க வேலைக்காரனா மாற்றப்பட்டீங்கன்னு வைங்களேன். எப்படி அந்த இடத்துல எப்படி நீங்க இருப்பீங்க? உண்மையாகவே நம்ம நிறைய பேரு எல்லாருக்கும் நம்முடைய சோகமான மூஞ்சி தெரியும். நம்ம எல்லாருமே பார்த்து கேட்பாங்க, ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அடிக்கடி நம்முடைய துக்கத்தை எல்லாரிடத்துலையும் வெளிப்படுத்திட்டே இருப்போம். பார்க்குறவங்கள்ட்ட எல்லாட்டையும் சொல்லுவோம், டேய் நான் ஒரு நாள் எப்படி இருந்தேன்னு தெரியுமாடா, இன்னைக்கு கஷ்டப்படுறேன், நான் ஒரு நாள் எனக்கு கார் இருந்துச்சு, ஒரு நாள் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த யோசேப்பினிடத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் அவன் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா நம்ம நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்றோம் தான் நான் நம்புறேன். நம்முடைய துக்கங்கள் நிறைய நேரத்தில் மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மனுஷனிடத்துல ஒரு நாளும் நீங்க அழவே கூடாது. மனுஷனிடத்துல நீங்க அழக்கூடாது. நீங்க மனுஷனிடத்துல அழுகிறதற்கு மனுஷன் யார்? அவங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியுமா? அவங்க உங்க கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்னாடி போய் அழுவாங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் ஜெபிப்பது தவறல்ல. அந்த இடத்துல உங்களுடைய குமுறல்களை நீங்கள் தெரிவிப்பது தவறல்ல. நல்ல ஊழியக்காரர்கள் நீங்கள் அழும்போது உங்களுக்காக இன்னும் பாரப்பட்டு ஜெபிப்பார்கள். ஆனா ஓயாம எப்ப பார்த்தாலும் தன்னுடைய துக்கத்தையே வெளிப்படுத்துகிறது, அது ஒரு ஞான குறைவு. உங்களை ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கிறாரு, அந்த வேலைக்கு வச்சிருக்கிற இடத்துல உங்களுக்கு 1000 துக்கம் இருக்கலாம். ஆனா வேலை ஸ்தலத்துல போய் துக்க முகமாவே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமா சொல்றேன், 4-5 நாட்கள்ல அந்த எஜமானன் உங்களை என்ன சொல்வார் அப்படின்னா, சரிப்பா உனக்கு 1000 கவலை இருக்குது, ஆனா 1000 கவலை இருக்கிறதுக்காக இந்த வேலை ஸ்தலத்துல துக்கமா இருந்தேன்னா நீ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீ வேணா போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா, இல்லைன்னா நீ வேற ஏதாவது வேலை பாருப்பா. நிறைய பேர் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க இவருக்கு இரக்கமே இல்லை, எங்க மேல இரக்கம் இருக்குதா, பணம் இருக்குன்ற அவங்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை இப்படி இது பண்றாங்க. நான் சொல்றேன், நம்முடைய துக்கத்தை அவங்க சுமக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம அப்படி செய்வது தவறுது. யோசேப்பு இந்த இடத்துல அதுல ஞானமாய் நடந்து கொண்டான். அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய துக்கம் இருக்குன்னு அங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கு கூட தெரியாது, ஒருத்தருக்கு கூட தெரியாது. நீ இந்த இடத்துல இருந்து வந்தவன், நானு என் பேக்ரவுண்ட் இது, எங்க அப்பா இவ்வளவு நேசம் உள்ளவர், எங்க வீட்டுல இத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, நாங்க நினைச்சா எங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தான் அப்படின்னு அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய துக்கத்தை மனுஷனிடத்துல வெளிப்படுத்தவே இல்லை. நீங்க இந்த துக்கமா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை கொட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் அழுங்க, ஒரு நாள் உங்களை ஆண்டவர் புறம்பே தள்ளவே மாட்டார்.
சில நேரத்தில் நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக துக்கமா இருக்கிறது நீங்க தண்ணி அடிச்சது மாதிரி தெரியும். அதான் அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க தேவ சமூகத்துல வராங்க. தேவ சமூகத்துல வந்து அந்த பெனினால அவளுடைய இருதயம் ரொம்ப துக்கப்படுது, வருத்தப்படுத்திட்டாங்க. தன்னுடைய இருதயத்தை வந்து அப்படியே கொட்டிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஏலி ஊழியக்காரர் சொல்றாரு, நீ என்னைக்கு உன் குடியை விட்டு நீ நிறுத்துவ? எப்ப நிறுத்துவ? நீ நிறுத்த மாட்டியா உன் குடிய அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன். அப்போ நம்ம சில நேரங்களில் துக்கமா இருக்கிறது நல்லவர்களுக்கு கூட பார்த்தா சரி வராது. அதனால இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு இருக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை நான் ரொம்ப என்ன பண்ண மாட்டேன்னா, நான் வெளிப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. யாரிடத்துல நான் வெளிப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஒன்று செய்கிறேன், என்னுடைய காயங்களை ஆற்றுகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான். என் காயங்களை ஆற்றுகிற தெய்வம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். நீங்க ரொம்ப அழுதீங்கன்னா, நீங்க திரும்ப திரும்ப துக்கத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அழுமூஞ்சின்னுவாங்க. அது சரியான ஒரு அழுமூஞ்சி. அது எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும். அதான் நம்முடைய கண்ணீர் கூட நிறைய பேருடைய நக்கலா மாறிடும், கிண்டலா மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணில் வடிகிற கண்ணீரை என் கணக்குல வச்சிருக்கிறேன். சிஸ்டர், உங்க கண்ணீரை ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. பிரதர், உங்க கண்ணீரை ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. சோ உங்க கண்ணீர் தேவையில்லாத ஒரு இடத்துல கொட்டப்படக்கூடாது. அதான் ஒரு பரிசுத்தவான் வந்து எனக்கு முன்பாக என்னை வழிநடத்தின பரிசுத்தவான் சொல்லும் போது சொல்றாரு, டேய், ஜெபம் பண்ணும் போது கண்ணீர் வருதுன்னா துடைக்காதராத அப்படின்னு. அந்த கண்ணீரை துடைக்க கூடாதாமா, அது தண்ணி அப்படியே தரையில கொட்டிடணுமா, அதுவே கொட்டிடணுமாமா. ஏன்னா அதுல கூட அவர் பார்க்கிறார், அதை ஏசப்பா பார்க்கிறாரா, அதை வந்து ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரா, அதனால கண்ணீரை துடைக்க விட மாட்டார் அவரு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள். அப்போ கண்ணீர்னு ஒண்ணு வடிச்சா அதை எங்க தான் வடிப்பேன்னா கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் வடிப்பேன். உங்க கண்ணீர் எவ்வளவு விலையேற பெற்றது பிரதர், உங்க கண்ணீர் எவ்வளவு விலையேற பெற்றது. அந்த கண்ணீரை நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க சிந்தலாமா? சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்ல, நான் யாருடைய சமூகத்துல தான் சிந்தும் அப்படின்னா கர்த்தர் பாதத்திலேயே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, முழு பலத்தோடு. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, ராஜா ஆண்டவரே, எனக்கு யார் முன்னாடி என் துக்கத்தை கொட்டாம இருக்கிறது மாதிரி ஒரு கிருபை எனக்கு தாங்காண்டவரே. உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க வெளியே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸ்போஸ் தேவை. ஆனா நீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாருக்கும் முன்னாடி எப்பவும் காமிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் ரொம்ப குறைஞ்சிரும். தான் ஒருத்தர் வந்து ரொம்ப துக்கப்பட்டார் ஒரு விஷயம். அவருடைய ஸ்கூல்ல போய் அவருடைய குழந்தைய சேர்க்கறதுக்காக அவர் ட்ரை பண்ணார். அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து டொனேஷன் கேட்டாங்க. ஒரு 1,00,000 ரூபாய் டொனேஷன் கேட்டாங்க. உடனே அவர் போய், என்னடா 1,00,000 ரூபாய் டொனேஷன் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுடைய தலைமை அந்த ஸ்கூலுடைய தலைமையின் இடத்துல போய், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஊழியம் செய்கிறேன், நான் கடவுளுக்கு சேவை செய்கிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் வந்து இந்த டொனேஷனை மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். ஆனால் அந்த ஸ்கூலை நடத்துகிற அந்த ஓனர் அவங்கள பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்கள் ஊழியம் செய்றீங்க, நீங்கள் பாஸ்டர், ஏன் உங்கள் பிள்ளைய வந்து இவ்வளோ டொனேஷன் வாங்குகிற ஸ்கூலில் நீங்கள் சேர்க்குறீங்க? இங்கே சேர்க்க வேண்டாமே, நீங்கள் ஒரு சாதாரணமான டொனேஷன் இல்லாத ஸ்கூலில் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கலாமே அப்படின்னு அவங்க வார்த்தை கேட்டிருக்காங்க. அவர் உடஞ்சிட்டாரு. என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி கேட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாம் பாஸ்டர், நம்ம வந்து ஒரு நாளும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். அவங்க செய்தது நியாயம் என்று சொல்ல வரல. நானும் அப்படிதான். மோஸ்ட்லி இப்போ போயிட்டு வந்து எந்த இடத்துலையும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்குறதுக்கு நினைக்கிறதே இல்லை. எதுக்கு நம்ம அப்படி ஆண்டவருடைய ஊழியக்காரங்காச்சு, நமக்குன்னு ஒரு மரியாதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம், 500 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம். அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் குறைச்சு கொடுக்கறதுக்காக நான் பாஸ்டர், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு குறைச்சு கொடுங்கன்னு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இல்லைன்னா வாங்காம இருக்கலாம், விட்டுருங்க. இல்லைன்னா அது காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்குவோம். அவங்கள்ட்ட போய் அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு இப்போ நான் நிறைய விதத்தில் அதை மாற்றி இருக்கிறேன்.
ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பினிடத்துல இருந்த ஒரு ஸ்பெஷல் ஞானம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கஷ்டங்களை யாருக்குமே அவன் காமிக்கவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன இதே இடத்துல உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க.